வெல்கம் டு ஜிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது அவசர சாம்பார். சாம்பார் பொடியே இல்லாத சாம்பார் டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க இன்க்ரீடியன்ஸ்குள்ளே போகலாம். ஒரு 125 கிராம் பருப்பு, 2 வரமிளகா அல்லது பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம், கடுகு, 2 வரமிளகா, கருவேப்பிலை, தேவையான உப்பு. இது ஒன் பாட்டில் செய்யக்கூடியது. நம்ம குக்கர்லேயே செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பருப்பு கழுவி குக்கரில் போட்டாச்சு. இப்போ ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் 4 விசில் வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பருப்பு நல்லா வெந்திருக்குது. எப்படி கடையுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் மண் சட்டியில் தான் கடைய போகிறேன். நம்ம குக்கரில் இருக்கிறத மண் சட்டிக்கு மாற்றிக்குவோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். போட்டு ஜீரகத்தை மட்டும் நல்லா 2 கையிலையும் கசக்கிட்டு உள்ளே போட்டு நல்லா கடைஞ்சிட்டு, ரொம்ப திக்னஸாக இருந்ததுன்னா 1 டம்ளர் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரசம் மாதிரி இல்லாமல், சாம்பார் மாதிரி இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கடைஞ்சாச்சு. ரொம்ப திக்னஸாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ 1 டம்ளர் தண்ணி நல்லா தாராளமாக ஊற்றிட்டு இப்போ ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க வைப்போம். அதுக்குள்ளே இந்த சைடு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சின்ன தாளிப்பு கரண்டி வச்சு ஒரு 2 ஸ்பூன் கடலெண்ணெய், கடுகு, வரமிளகாய், அதோட சின்ன வெங்காயம் 2 வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து இதில் கொட்டிட்டு உங்கள்கிட்ட பார்க்கலாம். 2 நிமிஷம் கொதி வந்தோடனே இறக்கி வச்சிட வேண்டியதான். கொத்தமல்லி தழை தூவி பரிமாறி இருக்கேன். நீங்களும் இந்த சிம்பிள் ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். காய்கறி இல்லாத சமயத்தில் இந்த அவசர சாம்பார் வச்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.